இந்த வருஷம் மூணாறு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியோட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க காரைக்குடியிலேருந்து போனனால, திண்டுக்கல் போய், தேனி போய் அப்படியே போனோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபேமிலி பேக்கா போனோம். போற வழி ஃபுல்லா பச்சை பச்சை. திண்டுக்கல் தாண்டுனோனயே வந்து நெறைய ரெசார்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டீ டீ கடையே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்ன சொல்றது, பின்னாடி வந்து ஊஞ்சல் போட்டு, நல்லா கிரீனிஷா ஒரு சிட் அவுட் போட்டு இருந்துச்சு. ஸோ இது 6 மணி நேரம் நம்ம ட்ராவல் ஜர்னினால நிறைய இடத்துல நின்று போனோம். டீ குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு போனோம். டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப். நாங்கள் ஒரு 15 பேர் போனோம். ப்ரைவேட் வேன் எடுத்துகிட்டு 2 ஒன் நைட்டு 2 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. ஒரு 4:30க்கு கிளம்புனோம். அங்கே வந்து மலை ஏற ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு ஏற ஆரம்பித்தோம். ஸோ நல்ல லாங் ஜேர்னி தான். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு போகும்போது நல்லா பேசிட்டு, சிரிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. 2 சைடும் மலை. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்ன நீரோடை. அது அருவின்னும் சொல்ல முடியாது, நீரோடையும் சொல்ல முடியாது. அப்படி போயிட்டு இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக தண்ணி. 2 சைடும் பார்த்திங்கன்னா பூ, செடி, கொடி. நம்ம கொடைக்கானல், ஊட்டி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் மூணாறுன்றபோது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்னென்னா அந்த ரோட்டில் நிறைய பைக்கர்ஸ். ஏன்னா வந்து இந்த ரோடு வந்து அந்தளவுக்கு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி கன்ஜஸ்டட் கிடையாது. ஸோ நிறைய பைக்கர்ஸ் போனாங்க. அதே மாதிரி வந்து டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இந்த மாதிரி பைக்கில் நிறைய பேர் தான் போயிட்டுருந்தாங்க. ஊட்டி, கொடைக்கானல் ரோடை விட இது கன்ஜஸ்டட் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்கள் மேலே ஏறினோன்னே எங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே குளிர் வந்துருச்சு. ஸோ ஓகேடா, நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் ப்ரைவேட் எடுத்தனால நாங்கள் அங்கங்கே நிறுத்திக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கோம்ல. இதுவே நம்ம ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜாக இருந்தால் அவங்க இது வந்து இல்லை, ஃபுல்லாகவே நாங்கள் தான் பிளான் பண்ணோம் எங்கெங்கே போகிறோம். டிரைவர் வந்து எங்களுக்கு சஜஷன் சொன்னார். ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்ன சொன்னார்னா, பூம்பாறை ஜங்ஷனில் வந்து ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி ஹில்ஸாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஊர் அங்கங்கே குட்டி குட்டி கிராமம் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. மலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நிறைய படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. கடைசியில் பூம்பாறை ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ என்ன சொன்னார்னா டிரைவர், நாங்கள் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, மார்னிங் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இட்லி. ஏன்னா போகிற இடத்துல எங்கே அங்கே ஹோட்டல் கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியல. அப்படியே ஏர்லி மார்னிங் கிளம்புனால பசங்களுக்குலாம் பசி வந்திருக்கும். ஸோ டீ எஸ்டேட்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு நினச்சோம். என் சின்ன பையன் வந்து தொட்டாச்சிவிங்கி செடியை இப்போ தான் முதல் வாட்டி பார்த்தான். ஸோ அதை தொட்டு 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 விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாள் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் மெமரிஸ் கேதர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு. அது மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் திருப்பியும் எடுத்துகிட்டு எல்லார் கூடயும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த இடத்துலேருந்து போகிறீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இதை வந்து ப்ரைவேட்டாக நான் இந்த டிரைவர் அடிக்கடி இந்த ஊருக்கு வந்திருப்பார் போல இருக்கு. ஸோ அவர் எப்பயும் போகிற வழி இல்லாமல் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் ஒரு டீ எஸ்டேட்குள்ளே வழியாக போனார். அதை ஷார்ட் கட் சொல்லி கூட்டிகிட்டு போனார். சுற்றி டீ எஸ்டேட் தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எந்த ஒரு கார் எதுவுமே இல்லாமல். அப்போ தான் கேட்டோம், இது என்னன்னா அது ப்ரைவேட் வழியாக நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து ஒரு டேம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனையிறங்கல் டேம். ஸோ அதோட வீடியோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.